ஹலோ விவாஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழை காலங்களில் எலக்ட்ரிக் ஷாக் போன்ற விபத்துகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இபி போஸ்ட்டு, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட்டு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லையுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட்டு, இபி போஸ்ட்டு இது பக்கத்துலலாம் நம்ம இந்த மழை பெய்யும் நேரங்கள்லையோ இல்லைனா மழை பெஞ்சதுக்கப்புறம் கீழே தண்ணி சூழ்ந்து இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட்டு, இபி போஸ்ட்டு பக்கத்துலலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் அது பக்கத்தில் போகக்கூடாது. இதை ஏன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலையும் இபி போஸ்ட் பக்கத்துலையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மழை பெய்யும் நேரங்கள்லாம் இபிலேருந்து பவர் சப்ளை கட் பண்ணிவிடுவாங்க. சில நேரங்களில் பவர் சப்ளை இருந்தது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே இன்புட் அதுக்கு வரது ஹெச்டி லைன் தான் வரும். ஸோ அதில் 11 கிலோவால்ட் சப்ளை வரும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான சப்ளை வரக்குள்ள ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லேருந்து இந்த மழை பெய்யும் போது அதோட அந்த ஈரப்பதத்தினால் பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்ணீரில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஏன்னா தண்ணீரில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இதனால் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஈரப்பதம் தண்ணீரில் தான் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கக்கூடிய சப்ளை மழை பெய்யும் நேரங்களில் ஸோ அதுலேருந்து அந்த போஸ்ட் வழியாக தண்ணீர் வர்றதுனால அது வழியாக சப்ளையும் பூமிக்கு போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்ம போய் ஒரு போஸ்ட் தொடரும் இல்லை அதில் இருக்கக்கூடிய கம்பிகளை நம்ம தொடும்போது நமக்கு கரண்ட் ஷாக் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் சப்ளை ஆஃபில் இருந்தாலும் இந்த மழை பெய்யும் நேரங்களில் இடி மின்னல்கள் வரும். ஸோ இந்த மாதிரி இடி மின்னல்கள்லாம் அதிகமாக இந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட் இந்த மாதிரி இடங்களில் தான் மின்னலுக்கு அதிகமாக விழும். அதில் இடிதாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடிதாங்கி மூலியமாக அந்த அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மின்னலேருந்து வரக்கூடிய ஹை எலக்ட்ரிசிட்டியை கிரவுண்டிங் பண்ணுவாங்க. அப்படி கிரவுண்டிங் பண்ணுறதுக்கு அதில் ஒரு கண்டக்டர் வழியாக தான் கீழே பூமியில் கிரவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த ஒயர்ஸில் நம்ம தொடும்போது தான் நமக்கு அதிகமான கரண்ட் ஷாக் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் ஏற்படுது. ஸோ இந்த காரணத்தினால தான் இபி போஸ்ட்டு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட் எல்லாம் பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதே போல் இந்த இபி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி துணியெல்லாம் காய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ அதுலேயும் ஈரப்பதத்தினால சப்ளை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் நம்ம மழை நேரங்களில் இந்த மாதிரியான இபி போஸ்ட்லேருந்து நம்ம கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒயராக இருந்தாலும் கயிறாக இருந்தாலும் அதிலெல்லாம் துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. போல் கால்நடைகள் எல்லாம் இந்த இபி போஸ்ட்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுவும் மிகப்பெரிய தவறு. அதனால் எலக்ட்ரிக் ஷாக் கால்நடைகளுக்கு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம தவிர்த்துக்கணும். அதே போல் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம இபி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இபி லைன் கட்டாயி கிடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இபி லைன்ஸ் எங்கேயாவது கட்டாயி இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அந்த இபி லைனை நம்ம தொடவும் கூடாது. அதே போல் அது பக்கத்தில் ஏதாவது தண்ணிகள் சூழ்ந்து இருந்ததுன்னா அந்த தண்ணியை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஏன்னா சில நேரம் சப்ளை இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி இருக்கக்கூடிய எல்லா தண்ணியிலுமே சப்ளை பாஸ் ஆகிருக்கும். இதனால் நம்ம அது பக்கத்தில் போகக்கூடாது. தூரத்துலேருந்து நம்ம ஒரு இபி லைன் கட்டாயி கிடக்கிறத பார்த்தோன்னா உடனடியாக இபிக்கு கான்டாக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கும் தகவல் தெரிவிக்கணும். அவங்க அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும்னா, இப்போ மழைக்காலங்களில் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்களில் தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகக்கூடிய அந்த தண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் பாக்ஸ், சாக்கெட் பாக்ஸ் உள்ள போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான கண்டிஷனில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச், சாக்கெட் பாக்ஸில் ஏதாவது தண்ணி லீக்கேஜ் ஆகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான சுவிட்சையும் நீங்கள் ஆனோ ஆஃபோ அதுமாரி நீங்கள் டச் பண்ணி பண்ணக்கூடாது. உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் பிரேக்கரை நீங்கள் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிஷியனை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப மிகவும் நல்லது. ஸோ எலக்ட்ரிக் ஷாக் பண்ணுற விபத்துகளும் தவிர்த்துக்கலாம். அதே போல் ஈரமான கைகளோடையோ நம்ம குளிச்சுட்டு எந்த விதமான சுவிட்சையும் நம்ம தொடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மழைக்காலங்கள்லாம் இடி இடிக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மின்சாதன உபகரணங்கள்லாம் பாதிப்படைஞ்சிடும் அப்படின்னு அதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை சுவிட்ச் ஆஃப் மட்டும் நம்ம பண்ணி வைக்காமல் அதில் இருக்கக்கூடிய ப்ளக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணி வைக்கிறது இன்னும் நமக்கு அது பாதுகாப்பு கொடுக்கும். எதனால் நான் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு இடி மின்னல்களில் விழுறது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் விழுறது ஃபேஸ் லைனில் விழுந்தது அப்படின்னா நம்ம ஃபேஸ் லைனில் தான் நம்ம சுவிட்ச் மூலியமெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். அதனால் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஃபேஸ் லைன் நமக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணாது. அதே சமயத்தில் நியூட்ரல் லைனில் விழுந்தது அப்படின்னா நம்ம நியூட்ரல் எதுவுமே நம்ம வீட்டிலலாம் எந்த விதமான கண்ட்ரோல்ஸும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் நியூட்ரல் லைன் வழியாக நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணி இருந்தாலும் எக்யூப்மெண்ட்ஸ் பழுதடைகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் எல்லா மின்சாதன உபகரணங்களோட ப்ளக்கை ரிமூவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் மெயின் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது இப்போ வீட்டிலலாம் மழை காலங்களில் இபி சப்ளை மேக்ஸிமம் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேக்கப் எடுத்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ இன்வெர்ட்டர் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நீங்கள் இன்வெர்ட்டர் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இபி மெயின் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஐசோலேட்டர் சுவிட்சாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெயின் சுவிட்சாக இருக்கலாம். ஏதாவது இபிலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த மெயின் சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது.
எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மழை நேரங்களில் எங்கேயாவது லைன்ஸ் வந்து கட்டாக இருக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஈபிலேருந்து லைன்மேன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தமாரி சமயங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி இன்வெர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்குள்ள இதில் யூஸ் ஆகக்கூடிய அந்த பவர் சப்ளை வந்து ரிட்டர்ன் சப்ளைவாக அங்கே ஈபி போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈபி லைன்மேன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணக்குள்ள ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஷாக் விபத்துகளுக்கு இதுவும் ஒரு வந்து காரணம். அதனால் இன்வெர்ட்டர் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பயன்படுத்துறீங்கன்னா உங்களோட மெயின் சர்க்யூட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ எப்போ வந்து ஈபி சப்ளை வந்து உங்களுக்கு வந்ததோ அதுக்கு நீங்கள் வந்து ஈபி மீட்டர் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஈபி மீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈபி சப்ளையை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி மழைக்காலங்களில் வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் இல்லைன்னா வந்து இந்த மின்சாதன கோபுரங்கள் இந்த மாதிரி பக்கத்துலலாம் நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ அதிகமாக வந்து இடி மின்னல் விழுறது வந்து இந்த மாதிரியான பெரிய பெரிய மரங்கள் அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து தான் வந்து விழும். ஸோ அதனால் அது பக்கத்தில் நம்ம போகிறது வந்து நமக்கு வந்து உயிருக்கு மிகவும் ஆபத்தானது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை நேரங்களெல்லாம் உங்கள் வீட்டிலே இருக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நமக்கு நல்லது. இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஈபிலேருந்து கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்ருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.